ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் செம்ம ஈஸியாக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் ஹெல்தியான வேர்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இந்த ஒயிட் ஃப்ரைட் ரைஸை பார்த்ததும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இதில் கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை சேர்த்துருப்பேன்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதாங்க இல்லைங்க, எந்த விதமான ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸும் யூஸ் பண்ணல. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெடிக்க வச்சலாம். நெக்ஸ்ட்டு கேரட் அண்ட் பீன்ஸ் இது ரெண்டையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஹாஃப் குக் ஆகணும். ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நீள்வாக்கில் கட் பண்ண கேப்சிகமை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மீடியம் சைஸில் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டு கலந்து கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் ஒரு 70% அளவு குக் ஆகிற வரைக்கும் விட்டுலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்சு ஆற வச்ச பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த டயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் உடையாத மாதிரி மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம். இந்த அளவு உதிரி உதிரியாக ஒயிட் கலர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஒரு துளி அளவு கூட ரைஸ் இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டீஸ், அல்ட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி போடலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.